தேவையில்லை. அவனுக்கு வேண்டியதெல்லாம் தாவீது, அவனுக்கு வேண்டியதெல்லாம் அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷன், அவனை எப்படியாவது அடிச்சிடணும். ஆண்டவர் பார்த்தார், நீ அதை செய்யப்பா, நான் உன் கூட இருக்க மாட்டேன். கஷ்டம் வந்தது, நெருக்கம் வந்தது, பாடுகள் வந்தது. ஆண்டவர் ஒண்ணுலையும் பதில் சொல்லல, வேற வழி இல்லாம வாஸ்து பார்க்க போயிட்டான். ஓஹோ, நம்ம ஆளுங்க என்ன பிரதர் பிசினஸே சரியில்லையே, ஒரு வாஸ்துக்காரனை கூப்பிட்டா மஞ்சள் கலர் சோப்பு கலர்லாம் அடிப்பான். கேட்டா பெயிண்ட் கம்பெனிக்காரன் காசு கொடுத்தானோ இல்லையோ, அவன் சொல்லி வச்சுட்டான், இந்த கலர் அடிச்சா வீட்டுக்குள்ள கொட்டுன்னு கொட்டும். கிறிஸ்தவ வாஸ்துகளும் உண்டு, அதுக்கு சில ஸ்தாபனங்களும் உண்டு. இங்க வை அங்க வைன்னு சொல்ற காரியம் உண்டு. விளங்குதா? நல்லா விளங்குதுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆமா 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 ஆமா. வாசல கிழக்க வைக்காத மேக்க வை, மேக்க வைக்கிற வாசல வடக்க வை. அப்பதான் பிசாசு இப்படி வந்து இப்படி போயிருவான், உள்ள வரமாட்டான். இப்படி பயமுறுத்துகிற போதகர்களும் உண்டு. உங்க வீட்டுல இருக்கிற பூவை பக்கத்து வீட்டுக்காரன் பிரிச்சுட்டாலும் உனக்கும் பிசாசு பிடிச்சு போதிக்கிற போதகர்கள் உண்டு. இதெல்லாம் கிறிஸ்தவ வாஸ்துக்கள். என்ன அட்டகாசம் தமிழ்நாட்டில் நடக்குது தெரியுமா? தாராளமா ஏராளமா. ஏன்னா நீ என்ன சொன்னாலும் ஆமென் அல்லேலூயா போடுறதுனால வந்தவன் ஒன்னாலதான் அவங்க கேட்டாங்க. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இப்ப ஆண்டவர் பதில் சொல்ல, எனக்கு குறி சொல்லுகிற ஒரு பெண்ணை கொண்டு வாருங்கள். கொண்டு வந்தாங்க. அந்த சவுல் தேவ கேட்கிறா, யாரை எழும்ப பண்ண வேண்டும்? அஞ்சனம் பார்க்கிறவள் கேட்டு சொல்கிறான், யாரை எழும்ப வேண்டும்? இவர் மாறு வேடத்துல போயிட்டு அங்க போய் என்ன சொல்றாரு? சாமுவேலை எழும்பி பண்ண வேண்டும். சில வேத பண்டிதர்கள் இது பிசாஸ் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நான் அதை முற்றிலுமாக மறுதலிக்கிறேன். ஏன் என்று கேட்பீர்கள். என் வேத புஸ்தகம் அஞ்ஞானிகளுக்கு மயக்கத்தை உண்டாக்குவதற்கு எழுதப்பட்டது அல்ல. பரிசுத்தவான்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு சாதாரண மனிதனும் தெளிவாய் அறிந்து கொள்வதற்கு ரகசிய பாசையில் தெளிவான பாசையில் எழுதப்பட்டது. நம்புவர்கள் மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? ஆமா. அந்த வேதத்தில் ஆண்டவர் எழுதியிருக்கிற வார்த்தைகளை மாத்திரம் சொல்கிறேன். 15 காரணங்கள் சொல்ல முடியும். ஆனால் ஒரு ரெண்டு காரியங்கள் ஆண்டவர் எழுதியிருக்கிறார். 15வது வசனம் வாசிக்கலாம். சாமுவேல் சவுலை நோக்கி நீ என்னை எழும்பி வர பண்ணி. இதை யார் எழுதினது? சாமுவேலை போல ஆவி வந்ததே, வேஷம் தரித்த ஆவி என்று எழுதவில்லை. அதை எழுதினவர் ஆவியை பெற்ற ஒரு மனிதன், தேவனை அறிந்தவர், தேவனை அறிந்தவர்களுக்கு எழுதி வைத்திருக்கிறார். அப்ப சாமுவேல் எழுந்து வந்த போதுதான் இவளுக்கே தெரியும் இது சவுல். வெளிப்பாடு அவளுக்கு வந்துட்டு, ஏய் சவுலப்பா, அந்த காரியம் சாமுவேல் மரித்தாலும் அவனுக்குள் இருந்த அபிஷேகத்தின் அளவிலே குறைவில்லை. அல்லேலூயா. ஆகையினால்தான் எலிசா மரித்தாலும் எலும்பு பட்டா உயிரோட வருவான். பக்கத்துல சொல்லுங்க, அபிஷேகத்துல நல்லா நிறைஞ்சிருங்க. அது உங்க எலும்புல எல்லாத்திலையும் பாயட்டும். அது பாதாளத்துல சிறைப்பட்டிருந்தாலும் அங்கேயும் கிரியை செய்யும். ஐயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. சாமுவேல் வந்து இப்ப சவுலை நோக்கி, இது பிசாசு இல்லை. அதனால் தான் அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? வாசிங்க. அதற்கு சாமுவேல் கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்துருவாய் இருக்கும் போது நீ என்னிடத்தில் கேட்பானேன். அடுத்த கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே செய்து முடித்து ராஜ்யத்தை உன் கையிலிருந்து பறித்து அதை உன் தோழனாகிய தாவீதுக்கு கொடுத்து விட்டார். நீ கர்த்தருடைய சொற்கேளாமலும் நீ போனபடினால. 19வது வசனம். கர்த்தர் உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலரையும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுப்பார். ஆமா. நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள். எங்க இருப்பீங்க? எங்க? ஆமா ஆமா, நான் இப்ப பாதாளத்தில் தான் பார்க்கிறேன், நீ இங்க தான் வந்து சேருவேன். நீ மாத்திரம் அவன் குமாரனும். இந்த வெளிப்பாட்டோடு கூட சாமுவேல் தீர்க்க தரிசனம் சொன்னான். இது சாமுவேலின் ஆவியேதான். ஏன்? சிறைப்பிடிக்கப்பட்டிருந்த பரிசுத்தவான்கள் பாதாளத்தில் சத்ருவாய சாத்தானுடைய கைகளிலே இருந்தார்கள். மரணத்துக்கு அதிபதியாகி அவன்
அவர்களை சிறைப்பிடித்திருந்தான். என் இயேசு தன்னுடைய கல்வாரி சிலுவையின் மரணத்தினாலே அந்த திறவுகோலை பிடிங்கிறது மாத்திரமல்ல, அந்த சிறைப்பட்டு போய்கொண்டிருந்தவர்களை எடுத்துக்கொண்டு போய் பரதேசை உண்டாக்கினார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. ஆனா அந்த பாதாளத்துக்கு போகாம, அதாவது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் பரதேசு என்று சொல்லுகிற அந்த பாரடைஸுக்கு என் ரூட் பாதாளம் தான், ஹேட்ஸ் மூலமா தான் போனாங்க. ஆனா பாதாளத்துக்கு போகாமலே பரதேசுக்கு போன முதல் ஆள் யாரு சொல்லுங்க? அந்த ஆண்டோடைய பக்கத்துல இருந்த கள்ளன். அவனுடைய சிந்தை என்ன இருந்தது ஐயா? என்ன சிந்தை இருந்தது? ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்துல வரும்போது என்ன நினைத்துக்கணும். கரங்களை தட்டி ஆண்டவரை மயப்படுத்தலாமா? நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆமா, இன்றைக்கு நீ என்னோடனே கூட பரதேசியில் இருப்பாய். அவன் தான் அங்க போகாமலே வந்து சேர்ந்தாள் முதல் ஆளு. கள்ளன் தான், கொடகாரன் தான், சிலுவையின் மரணத்திற்கு உரியவன் தான், மற்றவனோடு கூட இகழ்ந்தவன் தான். கொஞ்ச நேரம் பார்த்தான், இவர் நீதிமான் அல்லவா, இவருக்கு ஒரு ராஜா உண்டு, இவர் ராஜா, இவர் ராஜாவா இருக்கிறபடியால் இவருக்கு ஒரு ராஜ்யம் உண்டு, அந்த ராஜ்யத்துக்கு நாம் பிரஜையாகணுங்கிறதா எனக்கு முக்கியம். மற்றவெல்லாம் சொன்னா இறக்கி விடுமையா, உம்மையும் இறக்கிக் கொள்ளும், என்னையும் இறக்கிக் கொள்ளும், நாங்களும் துன்பப்பட வேண்டியதில்லை, நீரும் துன்பப்படவில்லை. ரொம்ப வலிக்குது ஆண்டவரே, ரொம்ப வலிக்குது ஆண்டவரே. வலி நேரத்திலையும் ராஜ்யத்தை குறித்து கவலமாய் இருக்கிறவர்களை தேவன் பரத்தில் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிக்கிறீர்களா? கவனிக்கிறீர்களா? அப்ப பரதேசு என்கிற ஒன்று அல்லது டெம்பரரி செட்டில்மெண்ட் என்று சொல்லுவேன், தற்காலிகமாக பரிசுத்தவான்களுக்காக தேவ பிரசன்னத்தினால நிறைந்த ஒரு இடம் ஆயத்தம் பண்ணப்பட்டது என் இயேசு மரித்ததினாலே. அதுக்கு முன்னால மாத்திரம் நீங்க போயிருந்தீங்கன்னா நிச்சயமா பாதாளம் தான். அங்க போய் ஓரமா இருந்துட்டு நான் கலைச்சது என்ன, என்னை எளிமை வர பண்ண, ஏன்னா அங்க துதிக்கவும் முடியல, ஒன்னும் செய்ய முடியல. ஏன்னா கைதியா இருக்கிறவன் துதிப்பானா? கைதியா இருப்பேன். அதனால்தான் சங்கீதக்காரன் சொன்னா, மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குறவனும் போய் துதியார்கள். அங்க போய் துதிக்க முடியாதுப்பா, இங்கதான் துதிக்க முடியும். நாமோ கர்த்தரை துதிப்போம், இங்கதான் துதிக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான். நல்ல கவனிங்க. ஆனா இன்றைக்கு பவுல் சொல்கிறான், எனக்கு 2 காரியத்தை குறித்து விளங்கல. பிலிப்பியருக்கு எழுதும் போது எழுதுறான், முதலாவது அதிகாரத்துல, உங்களோட இருந்து உங்களை திட்டப்படுத்துறதுக்கு எனக்கு வாஞ்சை இருக்கிறது, அது தேவையா இருக்குது. ஆனா இந்த சரீரத்தை விட்டு பிரிஞ்சு எப்பொழுதும் அவரோடு கூட இருக்கிறதுக்கு, அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறதுக்கு வாஞ்சிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப நீங்க மரிச்சா, கிறிஸ்துவுக்குள்ள மரிச்சா எங்க போவீங்க? பாரடைஸ். சொல்லுங்க பார்க்கலாம். பரதேசு. பக்கத்துல இருக்க சொல்லுங்க, மரிச்சா போவீங்களா? எங்க போவேன்னு தீர்மானம் பண்ணிருக்கீங்களா? பரதேசுக்கு. ஹல்லேலூயா. எப்போ சாகிறதுக்கு யாருக்குமே இஷ்டம் இல்லை. எங்க பாட்டிக்கு 95 வயசு. நாங்கெல்லாம் சும்மா நாத்துக்கும், எத்தனை மூட்டை அரிசியை சாப்பிட்டீங்க பாட்டி, சீக்கிரம் போய் சேருங்க அப்படின்னா கம்ப தூக்கிட்டு அடிக்க வருவாங்க. 95 ஆனாலும் சாகிறதுக்கு யாருக்கும் இஷ்டம் இல்லை தான். ஆனா செத்தாலும் எங்க தான் போவோம்? ஏனென்றால் நமக்கு ஒரு விடத்தை என் ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு இல்லை. அதனாலதான் புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு ஒரு பெரிய தைரியம் உண்டு. என்ன தைரியம்? மரணமே, பாதாளமே. பக்கத்துல இருக்கவங்க சொல்லுங்க, நீங்க சொல்ல முடியுமா? சொல்லுங்க, கையை குடிச்சு கேளுங்க, நீங்க சொல்ல முடியுமா? மரணமுன் கூரெங்கே, பாதாளமுன் ஜெயமும் எங்கே, பரம் கூர் எங்கே, பாதாளமுன் ஜெயமும் எங்கே, சாவையும் நோவையும் பேயையும் ஜெயித்தா வல்ல பிதாவின் செயல் இதுவே. சாவையும் நோவையும் பேயையும் ஜெயித்தா வல்ல பிதாவின் செயல் இதுவே. உயிர் தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே.